பல ஆண்டுகளாக விவசாயிகள் நல்ல தரம் மற்றும் அதிக விளைச்சலுக்காக எப்போதும் உரங்களை சார்ந்துள்ளனர். ஆனால் பாரம்பரிய உரங்கள் இப்போது காலாவதியானவையாக ஆகிவிட்டன. ஏன்? ஊட்டச்சத்துக்களின் குறைந்த பயன்பாட்டு திறன் காரணமாக. அது 50 வருடங்களாக மாற்றமின்றி உள்ளது. உண்மையில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் வீணாகின்றன அல்லது மண்ணில் உறைந்து செடிகளுக்கு கிடைப்பதில்லை. பாரம்பரிய குருணை வடிவ DAPயை பார்க்கலாம். இதில் பாஸ்பரஸ் உள்ளது. அது மண்ணில் மிகவும் அசைவற்றதாகவும் இருக்கிறது. சுமார் 1 மில்லிமீட்டர் முதல் 2 மில்லிமீட்டர் வரைதான் நகரும். செடியை எட்டவே எட்டாது. லீச்சிங் காரணமாக ஊட்டச்சத்துக்கள் மேலும் இழக்கப்படுகின்றன. அதேபோல ஆவியாகும் செயல் கூட. நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் இலைவழி உரங்கள் அவை நல்லதுதானே? 10 முதல் 48 மணி நேரத்தில் உறிஞ்சலும் உட்கொள்ளலும் சிறிது நல்லதாக இருந்தாலும் இன்னும் சில பிரச்சனைகள் உள்ளன. ஊட்டச்சத்து செல்களில் புகுவது மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட விநியோகம் இன்னும் முறையாக நடைபெறவில்லை. இது டிஃப்யூஷன் ஈக்குலிபிரியம் எனப்படும் ஒரு நிலையின் காரணமாக, அதாவது செடியின் திசுக்களுக்கு உள்ளே மற்றும் வெளியே உரத்தின் அயன்களின் அளவு ஒரே மாதிரியாக இருந்தால் அப்போது செடி உரத்தை எடுத்துக்கொள்வதை நிறுத்துகிறது. இந்த சவால்களை சமாளிக்க நாங்கள் நானோ தொழில்நுட்பத்தை நாடினோம். கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் வழங்குகிறது குரோமோர் நானோ DAP உரம். ஒரு தனித்துவமான தயாரிப்பு. இதில் ஊட்டச்சத்துக்கள் நானோமீட்டர் அளவில் இயற்கை பாலிமரில் மூடியிருக்கின்றன. உரத்துகள்களில் 80%க்கு மேலானவை 50 நானோமீட்டருக்கு குறைவாக இருக்கின்றன. தெளிந்த பிறகு குரோமோர் நானோ உரங்கள் இலைகள் மூலம் உறிஞ்சப்படுகின்றன. பிறகு என்ன? இவை தாவரங்களில் ஸ்டோமேட்டா வாயிலாக நுழைகின்றன. அவற்றின் துளை அளவு சராசரியாக 170 முதல் 930 நானோமீட்டர் வரை இருக்கும். அதனால் நானோ உரத்துகள்கள் எளிதாக நுழைய முடிகின்றது. செல் உறை மடிந்து பாலிமரில் மூடிய நானோ உரங்களை உள்ளே எடுத்துக்கொள்கிறது. அதன் பிறகு உறை மீண்டும் அதன் இயல்பான வடிவத்திற்கு திரும்புகிறது. இந்த வித்தியாசமான நுழைவு முறையை எண்டோசைட்டோசிஸ் என்பர். அதன் பிறகு பாலிமரில் மூடிய நானோ உரம் செல் உள்ளே கொண்டு செல்லப்படுகிறது மற்றும் ஒரு உள்பகுதியிலேயே சேமிக்கப்படுகிறது. உள்ளே சென்றதும் பாலிமர் கலந்து ஊட்டச்சத்துக்கள் வெளியேறுகின்றன. நானோ உரம் 2 வழிகளில் செடிக்குள் பரவுகிறது. அப்போபிளாஸ்டிக் செல் இடைவெளி வழியாக நகர்வு, சிம்பிளாஸ்டிக் செல் உள்ளே பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியாக பயணம். இந்த ஊட்டச்சத்துக்களுடன் குரோமோர் நானோ DAP பாஸ்பரஸும் வழங்குகிறது. இது ஒளி சேர்க்கைக்கு உதவுகிறது. 10 முதல் 48 மணி நேரம் எடுக்கும் மற்ற இலைவழி உரங்களை விட மாறுபட்டது. நானோ உரங்கள் தெளித்த 2 மணி நேரத்திற்குள் உறிஞ்சப்படுகின்றன. உறிஞ்சப்பட்டதும் கட்டுப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து வெளியீட்டின் மூலம் என்சைம்கள் செயல்பட தொடங்குகின்றன. இதனால் சிறந்த உறிஞ்சல் மற்றும் தாவர பொருள் பரிமாற்றம் நடைபெறும். குரோமோர் நானோ DAP ட்ரோன்களுக்கும் ஏற்றது. பெரிய பரப்பளவில் குறைந்த செலவில் பயன்பாட்டுக்கு சிறந்தது. அளவில் சிறியது, ஆனால் நன்மைகளில் பெரியது. குரோமோர் நானோ DAP விவசாயத்தில் புரட்சி செய்ய தயாராக இருக்கிறது. மேலும் தகவல்களுக்கு இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.